நம் மக்கள் நீதி காக்கும் பல உண்மை வெளிச்சம் ஆகும் தமிழ் மக்கள் மனதில் என்றும் உலகத் தமிழர்களுக்காக உலாவரும் உங்கள் உலகநேசன் காணத் தவறாதீர்கள். இன்று 47வது வருடம் 108 படங்கள், தமிழில் 84, கன்னடத்தில் 9, தெலுங்கில் 11, மலையாளத்தில் 4, இதுவரை 108 படங்கள் நடித்து இன்று 109வது படமாக வெளிவரவிருக்கும் ஹரா. எந்த ஒரு நடிகருக்கும் இல்லாத ஒரு சுவையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, 1985ல ஒரே நாளில் உதயகீதம், பிள்ளை நிலா மற்றும் தெய்வ பிறவி ரிலீஸ் ஆகி மூணுமே சில்வர் ஜூப்ளி ஓடின படங்கள். நடித்த படங்களில் 500 நாட்களுக்கு மேல ஓடின படங்கள் 1, 375 டேஸ் ஓடின படங்கள் 5, 200 நாள் ஓடின படம் 10, 175 நாட்கள் ஓடின படம் 20, 100 நாட்கள் மேல ஓடின படம் 20. இது வந்து தமிழ்ல மட்டும்தான், அடுத்த லாங்குவேஜ்லயுமே இருக்கு. மொத்தம் இது வரைக்கும் அவர் கூட 36 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. நளினி மேடம் 9 படங்கள், ராதிகா மேடம் 8, பூர்ணிமா பாக்யராஜ் 7, ஊர்வஷி 5, அம்பிகா, ராதா, ரேவதி, சுகாசினி 4 படங்கள், மொத்தம் 36 ஹீரோயின்ஸ். இவர் 55 டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுல 23 டைரக்டர்ஸ் இவர் அறிமுகம் படுத்தியிருக்காரு. தமிழில் இவர் அறிமுகமான படத்தை தயாரித்தது தேவி பிலிம்ஸ். மதர்லேண்ட் பிக்சர்ஸ் இவரை வைத்து அதிகமாக 8க்கும் மேற்பட்ட படங்கள் தயாரித்திருக்கிறது. அப்படிப்பட்ட சாதனை நாயகன், வெள்ளி விழா நாயகன் அவர்களை மேடைக்கு அழைப்பதற்கு முன், இவர் வந்து ஒரு எல்லாராலும் செல்லமாக அவர் வந்து மைக் மோகன் சொல்றாங்க. ஆனா அவர் மைக் பிடிச்சு நடிச்ச படங்கள் மொத்தமே 5 தான். பயணங்கள் முடிவதில்லை, சரணாலயம், உன்னை நான் சந்தித்தேன், உதயகீதம், இதே கோயில். அது மாதிரி விஜய்ஸ்ரீ வந்து வித்தியாசமா காமிக்கணும்னு மைக் அவர்கிட்ட இருந்து பிடிக்கி கன்னை கொடுத்துட்டு இந்த படத்தை இருந்து கன்னா மாத்திருக்கார் நடிகர் மோகன் அவர்களை மேடைக்கு. அனைவருக்கும் என்னோட மாலை வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடகங்கள், வானொலி, தொலைக்காட்சி மற்றும் சினிமா துறையை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது நாங்கள் தயாரிக்கும் முதல் படம். ஏற்கனவே பவுடர் பண்ணியிருக்கோம். ஸோ இது முழுக்க கோயம்புத்தூர்லேயே ஷூட் பண்ணி ஒரு மாதிரி நல்லா வந்திருக்கு படம். ஸோ உங்களோட ஆதரவும், சில்வர் ஜூப்ளி சார் வச்சு பண்ணுற இந்த படம், இதுவும் ஒரு சில்வர் ஜூப்ளி படமாக வெற்றி அடைய உங்களுடைய ஆதரவை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எடிட்டர் குணா அவர்கள். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் எஸ்பி மோகன். எத்தனையோ படம் நடிச்சிருக்கலாம், ரிலீஸ் ஆகிருக்கலாம். எல்லாம் ஒரு சில விஷயங்களில் நான் எப்போவுமே பெருமையாக பேசிக்கிறதோ சொல்கிறதோ ஒரு சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். சத்தியமாக இந்த லிஸ்ட்டு இது எதுவுமே என்கிட்ட இல்லை, நான் வச்சுக்கிறது இல்லை. இந்த படங்கள் லிஸ்ட்டு இது ஆனஸ்ட் நிக்கில் முருகன் அவர்களுக்கே தெரியும். எனக்கு கேட்கும் போது நான் என்கிட்ட வச்சுக்கிறது இல்லைப்பா, எனக்கு தேவையில்லை. ஏன்னா இது ஹரா தான் என்னோட முதல் படம். ஏன்னா இந்த ஒரு படத்தோட வெற்றி தோல்வி தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. அது கடந்து போகும்போது அதை மறந்துட்டு இன்னொரு படத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், ஃபோக்கஸ் பண்ணுறோம். எத்தனை புது டைரக்டர்களை அறிமுகம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு அது இறைவன் கொடுத்த பிச்சை. ஏன்னா நான் இப்போ பயணங்கள் முடிவதில்லை படம் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய முதல் மூடு பணியாகட்டும், நெஞ்சத்தை கிள்ளாதே ஆகட்டும்,
கிடைஞ்சல்கள் எல்லாமே சில்வர் ஜூப்ளி போனதுனால பயணங்கள் முடியுதில்லை 500 நாள் போது எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வர ஆரம்பிச்சதுல இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு புது ப்ரொடியூசர்ஸ்கள் புது இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா அவங்க பசியோட சினிமா பண்ணுவாங்க. அந்த நல்ல பசியோடு அந்த சினிமா இருக்கும்போது நானும் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையில் தான் நான் தேர்ந்து எடுத்த முத்துக்கள் இவங்களெல்லாம். ஆனால் அவங்களுக்கு எல்லாம் அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறது ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுன ஒரு 6th சென்ஸ். ஆனால் அவங்களோட உழைப்பு அந்த பசினால் அவங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக எழுத்து இயக்கம்ங்கிறது தான் நான் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் எப்போவுமே ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு தான் நன்றின்னு சொல்வேன். என்னோடய பழைய நண்பர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இயக்குனர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். நாங்களெல்லாம் அவங்க பின்னாடி இருப்போம். மற்ற எல்லா கலைஞர்களும் அவருக்கு பின்னாடி இருக்கோம். ஸோ அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். எந்த டைரக்டராக இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும், ஆனால் அந்த ஷிப் தான் அந்த ப்ரொடியூசர். அவர் இருந்தால் தான் அந்த ஷிப் இருந்தால் தான் டைரக்டரு நம்ம எல்லோரும் இருப்போம். ஸோ இவங்க 2 பேரோட உழைப்பு மட்டும் இல்லை, அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டு தான் நான் எப்போவுமே ரசிப்பேன். ஸோ இப்போது பழைய விஷயங்களை விட நம்ம புது விஷயத்தை பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். பாட்டுகள் பற்றி எல்லோரும் சொல்கிறாங்க, அதுக்கு இளையராஜா சார் தெய்வம். அவர் உண்மையான இசை ஞானிங்கிறதுல 2வது வார்த்தை இந்த தமிழனும் சொல்ல முடியாது, இந்த ரசிகனும் சொல்ல முடியாது, இந்த ரசிகையும் சொல்ல முடியாது. அவர் 1500 படத்தை மேலே பண்ணிட்டார். அவர் என்னை பொறுத்தவரை எல்லா இயக்குநர்களுக்கும், எல்லா தயாரிப்பாளர்களுக்கும், எல்லா நடிகர்களுக்கும் பிரமாதமான பாட்டு கொடுத்துருக்காரு. இதில் எந்த வஞ்சனையும் யாருக்குமே அவர் பண்ணதே இல்லை. சரி, சில நடிகர்கள் பற்றி ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த படம் ஓடி இருக்கு. அந்த படம் ஓடுறதுக்கு முக்கியமான காரணம், அந்த பாட்டை இன்றைக்கி சிங்கப்புலி ரசிக்கிறாருன்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ளேன்னா அந்த ஆர் சுந்தரராஜன் அந்த இயக்குனர் அந்த கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமாக. அதையும் நான் பாராட்டணும், சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பாட்டு வெற்றியறதுக்கு வரிகள் டியூன் மட்டும் காரணம் இல்லை, அதோட சேர்ந்து அது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே சேர்ந்து அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுன்றது ஏன் சொல்கிறேன்னா, ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் படம் வெற்றி அடையும். இல்லைன்னா எத்தனையோ படங்கள் பார்த்திங்கன்னா, என்னை விட இவங்களுக்கெல்லாம் ட்ராக் ரெக்கார்டு தெரியும், சூப்பர் ஹிட் ஆடியோகள் இருக்கும். படம் வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த பாடல்கள் அவ்வளோ பெருசாக பேசுறதில்லை. ஏன்னா படம் அவ்வளோ பெருசாக ஓடல. என்னோட ஐக்கியம், என்னோட அதிருஷ்டம், என்னோடய அப்பா அம்மாவோட அதிருஷ்டம், எல்லாருக்கு மேலே என் உயிரின் ஊற்றாய் இருக்கிற ரசிகைகளோட ஆசீர்வாதம் தான் என்னோடய படங்கள் ஓடுறதுக்கு காரணம். என்னை அவங்க வீட்டில் ஒரு தத்து பிள்ளை மாதிரியே வச்சுக்கிட்டாங்க. என் பையனாகவும் தம்பியாவோ அண்ணனாவோ காதலனாவோ என்னவோ வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு எத்தனையோ படங்கள் சொல்லலாம். ஒரு விதியில் நான் வில்லனா நடித்தாலும் நம்ம மோகன் தானே அப்படின்வாங்க. மௌனராகம் மாதிரி ஒரு நல்ல பொசிஷனாக நடித்தா நம்ம மோகன் தானேன்றாங்க. ரெட்டைவால் குருவியில் 2-3 பொண்டாட்டிகளை சமாளிக்கிறான்னு நம்ம மோகன் தானே இருந்தாங்க. அதுக்கு அந்த இயக்குநர்கள் பட்ட கஷ்டங்கள் தான் எனக்கு தெரியும். கிரேட் டைரக்டர்ஸ் பாலுமகேந்திரா சார் ஆகட்டும், மணிரத்னம் எல்லோரும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரோடைய இயக்கம் அப்படிங்கிறது ஆடியன்ஸை உட்கார வச்சிச்சு, மறுபடியும் பார்க்க வச்சிச்சு. இளையராஜா சார் இசையை மறுபடியும் கேட்க வச்சிச்சு. இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போது ஹரா பற்றி பேசுகிறேன். விஜயஸ்ரீ இயக்குனர். நிறைய பேர் எவர் சொன்னார், இப்போ மார்க்கெட் இருக்குது மார்க்கெட் இல்லைங்கிறது. மார்க்கெட் இருக்குது இல்லைங்கிறத பற்றி நான் என்றைக்குமே கவலைப்பட்டவன் கிடையாது. அது என்னோட பழகினவர்களுக்கு தெரியும். என்னோட பழகினதுக்கப்புறம் விஜயஸ்ரீக்கும் தெரியும். எனக்கு பிடிக்கணும், எனக்கு இங்கே செட் ஆனால் தான் படத்தில் நடிப்பேன், இல்லைன்னா நடிக்க மாட்டேன். ஏன்னா நான் என்னை நம்பி இருக்கிறாங்கிறது இல்லை, என்னை ஆராதிக்கிற, என்னை மதிக்கிற ரசிகர்கள் எப்போவுமே டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரே நோக்கம் தான் எனக்கு. பணம் எல்லார் மாதிரி எனக்கும் ரொம்ப தேவை, ஆனால் அது மட்டும் வாழ்க்கை இல்லைன்னு எங்கள் அப்பா அம்மாவோட டிஎன்ல நான் தெரிஞ்சவன். அதனால் எப்போவுமே எல்லாமே நல்லா வரணும், நல்லா அமையணுங்கிறது நம்புகிறேன்.
நிখিல் முருகன் அவர்கள் விஜயஸ்ரீயை கூட்டிகிட்டு வந்தார். பரவாயில்லையா? எல்லாமே கரெக்டாக தான் சொல்லுங்கள். ஸோ விஜயஸ்ரீ அவர் கதை சொன்னார். கதை சொல்லும்போது கதை நல்லா இருக்குது, ஆனால் அதில் ஏதோ ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் ரொம்ப நல்லா முடியும், அப்படி ரீச் ஆக முடியுங்கிறது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. அப்போ விஜயஸ்ரீக்கு அவர்கள் சொன்னேன், இது கதை நல்லா இருக்குது, கண்டென்ட் என்னமோ இருக்குது, ஆனால் இப்போ டெல்லிங் கொஞ்சம் இருக்குது, ஸ்டோரி டெல்லிங்கில் கொஞ்சம் நீங்கள் புதுசாக தாதா இட்டிஸ்மன் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னும் போது இதையே கொஞ்சம் புதுசாக யோசிக்கக்கூடாது. யோசிச்சிங்கன்னா எல்லோரும் கூட்டணியாக ஜெயிக்கலாம் இல்லையா? நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரே ஒரு ரொம்ப நல்ல விஷயம், அவர் கோச்சிக்கலை, ஈகோவை எடுத்துக்கல, போய் பார்த்துட்டு அது இன்னொரு வருஷனில் கொடுக்குறாரு. 7வது வருஷன் தான் இப்போ ஓகே பண்ணியிருக்கிற ஸ்கிரிப்ட். அவர் சேலஞ்சிங்காக எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் அவர் படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். பட் இருந்தாலும் இதை எப்படி கன்வின்ஸ் பண்ணலாங்கிறத விட அவர் எவ்வளோ கன்வின்ஸ் ஆகிருக்கணும் மனசுக்குள்ளே. ஜெயிச்சியே காட்டுவேங்கிற ஒரு நல்ல மனசு எண்ணங்கள்னால தான் இந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்துச்சு. அந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் பார்த்தா படம் ஆரம்பித்தோம். மோகன்ராஜ் ப்ரொடியூசர்கள் வந்தார். அது வேறு கதை. டீசர் பார்த்துட்ருக்கீங்க. சொன்ன மாதிரி ஆடியோ இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஆடியோ கேளுங்க, படத்தை பாருங்கள். எப்பவும் போல உங்கள் ஆசீர்வாதம் வேணும். ஊடக நண்பர்களாகட்டும், ரசிகர்களாகட்டும், டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எல்லாருக்கும் மிக்க நன்றி. வணக்கம். தேங்க்யூ. சாரி, எமோஷ்னலாக மோகன்ராஜ் சார் பற்றி சொல்லலையா? நான் எல்லா படத்துக்கும் தயாரிப்பாளரும் இயக்குனருக்கு தான் சொல்கிறேன்னே சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இந்த படத்துக்கும் மன்னிச்சுக்கோங்க மோகன்ராஜ் அவர்களை, நான் சொன்னு தான் நினைக்கிறேன், இவர் சொல்லலைன்றாரு, தப்பாக நினைக்காதீங்க. மிக்க நன்றி. சொன்ன மாதிரி கோவை தம்பி சார் ஃப்ரம் கோயம்புத்தூர் மோகன்ராஜ் அவர்கள். இன்னொன்று சொல்லணும், கோயம்புத்தூரில் மக்கள் ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும், எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆகட்டும் அவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. நன்றி. கொஸ்டின்ஸ் ஏதாவது மைக் இங்கே ஒரு மைக். மறுபடியும் 2 பேரும் ஹிட் ஆக போகிறோம், அவ்வளோதானே. நல்ல விஷயம். படம் நல்லா இருந்தால் உங்களோட ஆசீர்வாதம் வரும். அதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதவன், நீங்கள் நிறைய மிமிக்ரி பண்ணுறீங்க. அதவன் மோகன் சார் மாதிரி மிமிக்ரி பண்ணியிருக்கீங்களா சார்? மோகன் சார் மாதிரி மிமிக்ரி பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், நான் பண்ணதில்லை. அவர் ஆக்சுவலாக நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 1 hour. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட நிறையா பேசினேன். மற்றபடி என்னென்னா, நான் தான் சொன்னேன் இல்லையா, அவருடைய பாடல்கள்னு கேட்டு இப்போ ரீசெண்டாக நான் யூஎஸில் இருந்தப்போ ஒரு மைக் ஒன்று பார்த்தேன். இந்த மைக்கை பார்த்தோன்னா உதயகீதத்தில் இப்படி வச்சுட்டு பாடுவார். அதுதான் ஞாபகம் வந்தது. அந்த மைக்கை நான் அடுத்த தடவை வாங்கி ஆகணும் அப்படின்னு ஏன்னு கேட்டாங்க. அந்த கடைக்கார்ட்ட சொன்னேன், இன் மை கண்ட்ரி தெர் இஸ் ஒன் ஹீரோ, யூ வில் ஹோல்ட் அ மைக் லைக் திஸ், இட்ஸ் சிக்னேச்சர் ஹோல்டிங் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு அவரை பாட்டு ரசித்து அவருடைய நடிப்பை ரசிச்சிருக்கேன். பட் அவருடைய குரல் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. மேபி இன்னும் கொஞ்ச நாள் ரசிகர்கள் என்னோட ரசிகர்கள் மேலே எனக்கு அபாரமான நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் அவங்களுக்கு படம் நல்லா இருக்கணும், நான் நல்லா நடிச்சிருக்கணும், அவ்வளோதான். நம்ம பையன், நம்ம வீட்டுக்காரர், நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம பையன், நம்ம அப்பா, இப்படி தான் யோசிக்கிறேன். அதனால் அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டோங்கிறது உண்மையான விஷயம் இந்த படத்துலேயும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். விஜயஸ்ரீ சார், இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸில் சட்ட புத்தகம் தரப்போகிறதா சொன்னீங்க. விதி படம் இன்னமும் எந்த கோர்ட்டு சீன் எந்த படத்தில் வந்தாலும் எங்களுக்கு விதி படம் மாதிரி இருக்குது, இல்லை அதுதான் பேசுவோம் இல்லையா ரசிகர்கள். இந்த படத்தில் ஏதாவது சட்டம், கோர்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா? ஏன்னா சார் வேற கையில் துப்பாக்கியோடய தெரியுறாரு மோகன் சார் வேற, அதனால கேட்குறேன். ட்ரெய்லரில் புத்தகத்தோடு அழிகிறோம். டோன்ட் வரி. வாழ்த்துக்கள் சார். ஓகே, நன்றி.